வணக்கம் பேச. இன்னைக்கு நம்ம கடலூருக்கு அண்ட் ஆல்சோ சில்வர் பீச்சுக்கு ஒரு லேண்ட்மார்க்கே வந்திருக்கு. ஸோ நம்ம வணக்கம் காஃபே தான். ஸோ நம்ம வணக்கம் காஃபேல பாத்தீங்கன்னா பேன் கேக் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கடலூருக்கு பேன் கேக் வந்து ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேன் கேக்ல பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. பேன் கேக்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெத் பை சாக்லேட் இருக்கு, ஒயிட் சாக்லேட் இருக்கு, டார்க் சாக்லேட் இருக்கு, அண்ட் ஆல்சோ வந்து மில்க் குக்கீஸ் இருக்கு, குக்கீஸ் அண்ட் க்ரீம் இருக்கு, காட்டன் கேண்டி இருக்கு, ஸோ பபிள் கம் இருக்கு, அண்ட் மேங்கோ இருக்கு, ஸ்ட்ராபெரி பேண்டேஜ் இருக்கு. ஸோ இது மாதிரி பல வகைகள் இருக்கு. ஸோ டாப்பிங்ஸ் இருக்கு. டாப்பிங்ஸ் பாத்தீங்கன்னா ரெயின்போ ஸ்பிங்கிள் இருக்கு, ஸோ சாக்லேட் ஸ்பிங்கிள்ஸ் இருக்கு, ஜெம்ஸ் அண்ட் மன்ச்சு அண்ட் நபாடி இருக்கு, ஸோ கிட்கட் இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து சிக்னேச்சர் பேன் கேக் அது 90 ரூபா தான். ஸோ நாம 2024 இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நட்டா பேன் கேக் இருக்கு, நட்டலா பேன் கேக், மலை பேன் கேக் இருக்கு, அண்ட் ஆல்சோ வந்து ட்ரிபிள் சாக்கோ பேன் கேக் இருக்கு, டார்க் ஒயிட் சாக்லேட் இருக்கு, அண்ட் ஆல்சோ பிளாக்பெரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 90 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல பேன் கேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70 rupees வந்து ஸ்டார்டிங். ஸோ டாப்பிங்ஸ் வந்து ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா தாங்க. ஓகேங்களா, பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இங்க வந்து வேப்பலும் கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரகங்கள் வந்து மற்ற கடையில இருக்காது. ஸோ நம்ம வந்து மற்ற கடையில வந்து ரேட்டும் கம்மியா கிடைக்காது. ஓகேங்களா, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீ மட்டும் காஃபி மட்டும் தான் இருக்கும். ஸோ வணக்கம் காஃபினா காஃபி மட்டும் நினைச்சுப்பாங்க, டீ மட்டும் வச்சுக்கோங்க. அப்படிலாம் நாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூஸஸ் இருக்கு. ஸோ முன்னாடி பேன் கேக் சொன்ன மாதிரி ஜூஸஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஜூஸ் ஐட்டமும் நீங்க இது பண்ணலாம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாப்பிடலாம். இப்போ வந்து நீங்க சாண்ட்விச் சாப்பிடலாம். ஸோ பர்கரு, பீட்சா அந்த இதுவுமே கிடைக்கும். ஸோ ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேன் கேக்லாம் வந்து மற்ற இடத்துல கிடைக்காது, மற்ற காஃபி எல்லாம் கிடைக்காது. பேன் கேக்கை விட ஜூஸஸும் கிடைக்காது. நீங்க ஜூஸ்னா தனித்தனி கடையாக சாப்பிட வேண்டியதா இருக்கும். இங்க வந்தீங்கன்னா எல்லாமே சாப்பிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து நம்ம கடையோட ஃபேமஸ்னா பாத்தீங்கன்னா காஃபி தான். ஸோ ஏன்னா நம்ம கடையில காஃபி இருக்கிறதுனால காஃபி வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பகோணத்துல போடுவாங்களா, ஸோ அதே மாதிரி ஃபில்டர் காஃபி அதை உடன் சொல்லலாம். ஏன்னா வந்து அதோட டேஸ்ட் வேறையா இருக்கும், இதோட டேஸ்ட் வேறையா இருக்கும். ஸோ இவங்க போடுற மெத்தட் ஆஃப் எப்படி சொல்றது, இவங்க போடுற மெத்தட் ஆஃப் டேஸ்டே வேற தான். மெத்தட் ஆஃப் மேக்கிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா எல்லா ஓனர்ஸும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எப்படி மெத்தட் ஆஃப் மேக்கிங் வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா யூனிக் ஆஃப் டேஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ சொல்ல மாட்டாங்க. நீங்க ஃபேன்சி எடுத்தா தான் சொல்லுவாங்க, அது வரைக்குமே சொல்ல மாட்டாங்க எப்படி செய்யறாங்க அந்த மெத்தட்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்க வந்து காஃபி ஆர்டர் பண்ணிருந்தோம். காஃபி ரெடி ஆச்சா? ஓகே, காஃபி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அனல் பர்க்க போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கும்பகோணத்துல குடிக்கிற டேஸ்டோட அது டிஃபரெண்டான டேஸ்டா இருக்கும். நான் கூட ஸ்டார்டிங் நினைச்சேன் கும்பகோணத்துல குடிக்கிற டேஸ்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல குடிக்கிற மாதிரி டேஸ்ட் இல்ல. அதோட ஒரு அது ஏதோ கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும். ஆனா பாத்தீங்கன்னா நம்ம இதுல பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் தான் வருது. நல்லா வந்து ஒரு புளிப்பு கலந்த ஒரு டேஸ்ட் வரும். ஸோ அது அல்டிமேட்டா இருக்கும். ஸோ காஃபி வந்துருச்சு. ஸோ காஃபி குடிச்சு பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து நம்ம கடையில் குடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கடையில் வந்தாலே காஃபி தான் குடிப்பேன். இன்னும் எனக்கு காஃபி அடிக்ட்டு. ஸோ நான் காஃபி தான் குடிப்பேன். ஸோ நம்ம கடையில் வந்தாலே நான் காஃபி குடிப்பேன். ஸோ ஆட்டிக்கிறேன். நல்லா வந்து உள்ள இது இருக்கு. ஸோ வாங்க காஃபி குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். நல்லா சூடா இருக்கு. காஃபினாலே சூடா இருந்தாலும் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஓகே, காஃபி வந்து சூடா இருக்கு. அதாவது வந்து இதுல வந்து அந்த புளிப்பு கலந்து ஒரு டேஸ்ட்டுங்க. ஏன்னா காஃபினாலே வந்து காஃபில கசக்கும். ஆனா இதுல வந்து ஒரு லைட்டா ஒரு 0.1% ஒரு புளிப்பு கலந்த டேஸ்ட் இருக்கு. அதுதான் நம்ம கடையோட ஒன் ஆஃப் த எப்படி சொல்றது, இவங்களோட மெத்தட் ஆஃப் மேக்கிங் வந்து தனியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுல இது ஒண்ணு. நீங்க இது மட்டும் காஃபி மட்டும் இல்ல, நீங்க பேன் கேக் சாப்பிட்டாலுமே மற்ற கடையில சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரி இருக்காது. நம்ம கடையில கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதை டிஃப்ரெண்டா கொண்டு வரணும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா தயிர் வடை இருக்கு, ஸோ மிளகா பஜ்ஜி இருக்கு, பஜ்ஜி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடை இருக்கிறது தான். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேட்ல கிடைக்காது. அதாவது வந்து தயிர் வடை மோஸ்ட்லி நிறைய கடையில நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம கடையில கிடைக்குது. ஓகேங்களா, அதாவது முக்கியமா சொல்லி ஆகணும், ஆர்கானிக் இது வச்சிருக்காங்க. ஆர்கானிக்ல நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சுகர் மட்டும் இல்லாம நாட்டு சர்க்கரை இல்லையா, அதெல்லாம் போட்டு தந்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரௌன் சுகர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாட்டு சர்க்கரையும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால வந்து இதெல்லாம் ப்ரௌனி எல்லாம் நிறைய கடை இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீடை மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ சிமிலி வச்சிருக்காங்க. நிலக்கடலை எள்ளு கேழ்வரகு நாட்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு லட்டு மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. சிமிலின்னு சொல்லிட்டு ஒரு லட்டு. ஸோ இது நல்லா இருக்கு. ஸோ நம்ம கடையில் எல்லா சாக்லேட்ஸும் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், சில சாக்லேட்ஸ் ஃபாயின் சாக்லேட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீஸா பர்கர் இருக்கும். ஸோ பீஸா பர்கரு அந்த ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். லேஸ் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த வந்து ஃபேண்டா அந்த மாதிரி ஐட்டம். ஸோ பீவரேஜஸ் எல்லாமே கிடைக்கும்.
ஸோ நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இல்லாம இருக்காது. மோஸ்ட்லி வந்து ஒரு ஸ்நாக் கடைனா பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இல்லாத ஒரு ஸ்நாக் கடையே பார்க்க முடியாது. ஸோ அது வகையில எல்லா ஐட்டமே அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இருக்கிறது எல்லாமே அடிக்கிட்டாங்க, இதுல இல்லாத எதுவும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறது எல்லாமே அடிக்கிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அக்கா, நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம டேஸ்ட் சொல்றீங்களா? நம்ம கடை டேஸ்ட் இருக்கு. சாப்பிட்டு சொல்லுங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க. நம்ம வாங்க நம்ம கஸ்டமர்கிட்ட பேசலாம் வாங்க. வாங்க கஸ்டமர்கிட்ட பேசலாம். ஆனா நம்ம கடையில சாப்பிட்டீங்களா, எப்படி நல்லா இருக்குங்களா? டீ எல்லாம் நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? வரப்போகுது இப்போ டீ தான் சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்ணேன். ஆமா. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில? இங்க டீ ரொம்ப நல்லா இருக்கும், பஜ்ஜி அதே மாதிரி சூப்பரா இருக்கு. நமக்கெல்லாம் பேன்கேக் சாப்பிட்டு பாருங்க, ஒரே 70 ரூபா கிட்ட தான். சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும். ஸோ மற்ற கடையில கிடைக்காத டேஸ்ட் நம்ம கடையில கிடைக்கும். ஐயா, நீங்க சாப்பிட்டீங்களா? டீ சாம்பார்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டாக்கா இதாயிடும். இப்போ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டுக்காக. எல்லாமே இங்க வந்தா இங்க தான் சாப்பிடுவோம். ஓகே. இது நல்லா கூட்டம்லாம் நிறைய வரும். நல்லா நல்லா செஞ்சு தராங்களா? டேஸ்ட் செஞ்சு தராங்களா? நல்லா இருக்கு. இது அமைப்பாவும் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒரு விளம்பரமாவும் நல்லா இருக்கு. கடலூர்ல பெஸ்ட் கடை இதுதான், கடலூர்ல. ஆமா. ஓகேண்ணா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையுமே சொல்லுங்க, வந்து சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து அவனையும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ரிட்டையர்ட் பர்சன் தான், பென்ஷனரு. எல்லாரும் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வருவாங்க, வர வச்சு வணக்கத்துக்கு வாங்கன்னுவோம். வணக்கத்துக்கு வந்தா தானே நல்லா இருக்கும்ட்டு சொல்லி அப்படியே நகைச்சுவையோட இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். மீட்டிங்லாம் நடத்தினா நிறைய. ரொம்ப நன்றிங்க. நீங்க வரணும்னு சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா சொல்லுங்கண்ணா, நம்ம கடையை பார்த்து சொல்லுங்க. கடை சூப்பர் கடை சார். வணக்கம் காப்பி போடுறோன்னா காப்பி போடு தான். டீ எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா நல்லா இங்கே வந்து சாப்பிட்டு போகிறலாம். டீலாம் சூப்பராக இருக்கு, காஃபி நல்லா இருக்கு. நம்ம என்ன கேட்குறோமா, பருத்தி பால், சுக்காப்பி எல்லாமே கிடைக்குது. வணக்கம் காப்பி போடுறதுனால மக்கள் விரும்பி வராங்க. இப்போ வந்து காஃபில பாத்தீங்கன்னா எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில. நானே கஸ்டமரா நிறைய தாட்டி சாப்பிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு காஃபில அந்த டிஃபரெண்ட் டேஸ்ட் தெரியுதா? ஏன்னா கும்பகோணத்துல போற மாதிரி இருக்காம வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே மாதிரி பார்க்க அப்படிதான் இருக்கும், ஆனா டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். காஃபி வந்து சூப்பராக இருக்கும். காலையிலே நான் வந்த உடனே வாக்கிங் போயிட்டு வந்து காப்பி தான், வணக்கம் காப்பி போடல காப்பி சாப்பிடுவேன். காப்பி அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னொரு காப்பி சாப்பிடலாமான்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட். ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா மற்ற கடையோட ரேட்டு கம்மியாக கொடுக்கும். ரேட்டு கம்மி, 20 ரூபா தான், தாராளமாக கொடுக்கலாம். இதே காப்பி வந்து ஒன்றுமே நல்லா இல்லை, 40 ரூபா 45 ரூபான்றாங்க. வணக்கம் காப்பி பாருங்க 20 ரூபா தான், 20 ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிடலாம். சூப்பர் பெஸ்ட். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. ஆனா உங்க ஃப்ரெண்டை பேச சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. இந்த பகுதிக்கு இந்த கடை தான் பெஸ்ட். வணக்கம் காப்பி பாருன்னா நல்ல ஒரு தரமான கடை. எல்லா பொருளுமே தரமா தான் இருக்கும். எந்த ரொம்ப பிடிக்கும். நான் டீ சாப்பிட வடை பஜ்ஜி வந்தா வடை பஜ்ஜி சாப்பிட்டு தான் போவோம். அதே மாதிரி மாஸ்டர் தரமான மாஸ்டர், யாருமே சாதாரண மாஸ்டர் கிடையாது. மாஸ்டருங்களும் நல்ல அனுபவம் வாய்ந்த 20 வருஷம் 30 வருஷம் அனுபவம் வாய்ந்த மாஸ்டர். இவர் தான் மாஸ்டர். இவரை கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துருக்கிறேன். இவர் வந்து அதுலயே ஊர்னவர். இவர் போடுற பொருள் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி டீ மாஸ்டரும் நல்லா தரமா வச்சுக்கிறாங்க, எந்த வித குறையும் கிடையாது. கடை சூப்பர். நம்ம கடையை பத்தி நம்ம மக்களுக்கு சொல்லலாம், என்ன சொல்லலாம், எதை சொல்லணும்னா சொல்லிக்கலாம். மக்கள் வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல டீ வந்து நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. வணக்கம் காப்பி பாரை பொறுத்தளவு அருமையான கடை. வந்து சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டா மறுநாள் வரணும் தோணும். அதனால மக்கள் அனைவரும் வந்து இங்க வந்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, அடுத்த முறை நீங்க போக மாட்டீங்க. நன்றி. ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நம்ம சொன்னாங்க, இதுல எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ வாங்க நம்ம மற்ற கஸ்டமர்கிட்ட கேட்டுருவோம். புரியல, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். வேஃபிள் நல்லா இருக்குங்களா? ரேட் எப்படி? மற்ற கடையோட ரேட் கம்மியா? ஓகே தான். டேஸ்ட் அல்டிமேட் நல்லா இருக்கு. அல்டிமேட் நல்லா இருக்கு. அந்த மற்ற கடையோட நம்மளுக்கு கடை டேஸ்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஆக்சுவலா நான் இத ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்றேன். வேஃபிள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம். எஸ், இட்ஸ் லுக் நல்லா. நம்ம கடையை டேஸ்ட் பண்ணிட்டு மற்ற கடையை டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா அந்த கடையில வந்து ரேட்டும் சரி குவாலிட்டியும் சரி கொஞ்சம் தரம் இல்லாம போட வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்ல வந்து இவ்வளோ தரமா யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம கடையில் கொடுப்பாங்க.
ஸோ அது நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி. ட்ரை பண்றேன், ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் நான் ட்ரை பண்றேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லுங்க. ஷூர், கண்டிப்பா கண்டிப்பா நம்ம கடை அடுத்தது வந்துட்டே இருக்கணும், ரெகுலரா வரணும். ஓகேங்களா? ஓகே, அண்ணன் ரெகுலர் கஸ்டமர் நினைக்கிறாங்க. ஆமா, இங்க கருப்பட்டி வச்சதுல இருந்தே நம்ம ரெகுலர் காஃபி டீ எல்லாம் ரெகுலர் சாப்பிடுங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. உங்களுக்கு நம்ம கடையில ரொம்ப ஃபேவரட்னா என்னது? நமக்கெல்லாம் பேன் கேக் நல்லா இருக்கு. பேன் கேக். பேன் கேக் உங்களோட ஃபேவரட்? ஆமா, ஒயிட். ஓகே ஓகே. ஒயிட் சாக்லேட் இது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு இங்க. அதே மாதிரி பிரைஸும் பாத்தீங்கன்னா ஓகே ஓகே, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாம பாப்பாலாம் சாப்பிடுறாங்க போல. பேன் கேக் விரும்பி சாப்பிடுறாங்க. அதனால தான் ஒயிட் எனக்கு பிடிக்கும். வீட்ல வாங்கி தருவீங்களோ? வீட்ல எல்லாம் இல்ல, வீட்ல வெளில வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க. பாப்பா சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. கடை வருவீங்கல்ல, நம்ம கஸ்டமருக்கு ஏதாவது சொல்லணும்னா எனக்கு ஏதாவது சொல்லுங்க. சொல்லு, நீங்க சொல்லுங்க. வரலாம்னா எதுக்காக வரலாம், ஆனால் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. வரலாம். ஆமா, இங்க எல்லாமே அதாவது சீக்கிரமா கிடைக்கும். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஆர்டர் பண்ண உடனே கொஞ்சம் சீக்கிரமா அதுக்குனே வரலாம். ஆமா ஆமா, ஹைஜீனுக்கும் ஓகே தான். அசன்டைக்கு ஒரு கஸ்டமர், ஸோ அவங்ககிட்ட கேட்போம். ஸோ அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்க்கா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர்க்கா. என்ன சாப்பிட்றீங்க? இல்லைங்க, இப்போ கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வெயிட்லாம் வாங்கிட்டு இருக்கோம். நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாமே. நான் வந்து ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் காஃபி அப்படிங்க. ஸோ நமக்கெல்லாம் காஃபி வந்து சூப்பராக இருக்கும். காஃபி பற்றி சொல்லுங்க. காஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குடிச்சிட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. டேஸ்ட் வந்து இப்போ கும்பகோணம் காஃபியோட தருவாங்க, பட் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது, வேற ஒரு டேஸ்ட் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். ஆமா, வேற மாதிரி தான் இருந்துச்சு, பட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரேட்டு ஒர்த்தா? தரலாம். கம்மியா இருக்கா? ரேட் கம்மி. 5க்கு 4.5 தரலாம். சூப்பர். ஆனா நீங்க சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு சாப்பிட்டீங்களா? அது மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. சீரியஸா நல்லா இருந்துச்சு. ரேட் வந்து கம்மியா இருக்கலாம். ஓகேங்க, அஃபோர்டபுள் ரேட்டு தான். குடிக்கலாம், நல்லாவே இருக்கு. நான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இருக்க மாதிரி நினைச்சு தான் வாங்கினேன். நல்லாவே இருக்கு. இல்ல இஞ்சி அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. நார்மல் நெல்லிக்காய் ஜூஸை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இவங்க புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. எல்லாம் நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஸோ சில விஷயங்களை தவிர்த்து இந்த பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்கானிக் பிஸ்கெட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து சில கைத்தொழில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. நல்லா உள்ள ப்ராடக்ட் தான் இங்கே இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ பிஸ்கெட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெளில இருக்கிறது தான் இருக்கும் மோஸ்ட்லி. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடைலாம் பார்த்தீங்கன்னா தயிர் வடைலாம் எங்கேயும் கிடைக்காது, மோஸ்ட்லி கிடைக்காது. சில கடையில் தான், ரொம்ப சில கடையில் தான் கிடைக்கும். நம்ம கடையில் அது கிடைக்கும். பேன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்குன்னா நம்ம கடையும், நம்ம அண்ணன் கடையும் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கடையிலும் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ 1+1 ஆஃபர் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல இப்போ வரைக்கும். ஓகே, நம்ம கடையில வாங்கணும். இப்போதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரோம். இதுக்கு முன்னாடி நாங்க மற்றதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கோம். நீங்க சரி இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இருக்கோம். ஓகே, நல்லா இருக்கு. ஓகேங்க. ஸோ நல்லா இருக்கு. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்லணும்னா நம்ம கடை பத்தி என்ன சொல்லலாம்? சொல்லுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. அஃபோர்டபுள் ரேட்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா வரைக்கும் நல்லா இருக்கு. இல்ல ரெகுலரா வரலாம், நல்லா இருக்கு. இல்ல நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, நாங்க வெளியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் நின்றுகிட்டே வெளியே இடத்துல வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு பேசிக்கிட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட்டு போகலாம். ஸ்பேசியஸ்க்காகவும் வருவாங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலியா வந்து போறவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன கடையில வந்து அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒண்ணு பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்ல வந்து மோஸ்ட்லி சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. பொண்ணுங்களாம் வந்து பசங்களே உள்ள இருந்தா யோசிப்பாங்க, உள்ள வரதுக்கே யோசிப்பாங்க. அதாவது ஸ்பேஸ் மட்டும் இல்லை வச்சுக்கோங்களேன், சில பேர்லாம் வரவே மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்லாம் அப்படிதான். இங்க வந்தாலே வந்து இங்க 10 பேர் இருந்தாலே வரமாட்டான். ஏதாவது காலியா இருந்தா இடம் இருந்தா தான் வருவான். நம்ம கடைக்கு நாங்க வந்திருக்கோம், நான் கடைக்கு வந்திருக்கோம். அவன் அப்படிதான் காலியா இருந்தா தான் வருவான். அந்த அளவுக்கு இப்போ ஆக்சுவலா ஒரு 4 கடை இருக்குல்ல, அதான் நான் இன்னும் 2-3 சேர் போட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா டேபிள் போட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து போட்டாங்க. இப்போ வெளியவே போட்டாங்க. அதான் வெளியும் இடம் இருக்கு இல்லையா, அதனால தாராளமா போனாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. மைண்ட் ரிலாக்ஸுக்கு தாங்க வருவோமே, வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே சாப்பிட்டு நல்லா இருக்கு. எல்லாமே இருக்குங்க. அதான் மைண்ட் ரிலாக்ஸிங்கும் வரலாம். அதான் பேசிட்டு ரிலாக்ஸா சில் பண்ணிட்டு போலாம். 5 நாள் ஆஃபீஸ் போறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாம் அங்க வாங்கின அடியெல்லாம் வந்து இங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு தானே வெளியெல்லாம் போறோம். அந்த மாதிரி உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே டென்ஷனா அதுல இந்த ஒரு கடையில வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூக்கா. நம்ம சேனலுக்காக கொடுத்ததுக்கு, பேசுனதுக்கு, நம்ம கடையாக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கண்டிப்பா எல்லாரும் வரணும். கண்டிப்பா நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. தேங்க்யூண்ணா, ரொம்ப தேங்க்யூ. நம்ம ஒரு கடைக்கு போனா ஒரு நம்ம டீ கடைக்கெல்லாம் போனா ஸோ டீ கடை, காஃபி கடை, ஸ்நாக்ஸ் போனால் ஸ்நாக்ஸ், டீ மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு. ஸோ இது இருக்கு, அதாவது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே இருக்கு. பேன் கேக்கு,
ஸோ நம்ம பஜ்ஜி இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு காஃபி கடையில நம்ம பீட்சா பர்கர்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு அவ்வளோ அப்டேட் ஆயிடுச்சு நம்ம ஊரு. ஸோ நம்ம ஊர்ல எல்லாமே கிடைக்கிற மாதிரி ஒரு கடை தான் இது மட்டும் தான் சொல்லலாம். மற்ற கடையில எங்கேயுமே கிடைக்காது. நீங்க மால்ல போனீங்கனாலும் தனித்தனியா தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு சேர்ந்து எல்லாமே இருக்காது. நமக்கெல்லாம் சேர்ந்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்டாங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம சில்வர் பீச்சுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா வாங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ மற்ற கடையில போனீங்கன்னா தனித்தனியா பிச்சு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம கடையில அப்படி கிடையாது, எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பாருங்க. நம்ம கடை எங்கேயுமே இல்லைங்க. ஸோ நம்ம கடை தனி லேண்ட்மார்க்கா இப்போ ஆயிடும். ஏன்னா ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா தனி லேண்ட்மார்க்கே ஆயிடும். நீங்க சில்வர் பீச் சொன்னாலே போகணும், சில்வர் சொல்லணும்னா நம்ம கடையை சொல்லி தான் சொல்லணுன்ற அளவுக்கு ஆயிடும். ஸோ நம்ம கடை பாத்தீங்கன்னா இப்போதைக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். ஸோ உட்லண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ உட்லண்ட்ஸ்ல இருந்து நம்ம சில்வர் பீச் போவீங்க. ஸோ அந்த உட்லண்ட்ஸ்ல சில்வர் பீச் போவீங்களா? ஸோ போகும்போது அந்த 4-5 கடை தள்ளி நம்ம கடை இருக்கு. ஸோ நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா வணக்கம் காஃபி. ஸோ நம்ம அண்ணங்க நிறைய பிரான்ச்சஸ் வச்சிருந்தாங்க. ஸோ நல்லா அவங்க நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆரம்பிச்சு 1 இயர்ல சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. ஏன்னா எதுவுமே நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா தெரியாது, ட்ரை பண்ணாதான் தெரியும் அந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டைம் காஃபியோ டீயோ இல்ல பேன் கேக்கு இல்ல எப்படி சொல்றது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லா கடையும் இருக்கிறது தான். ஸோ அது நீங்க இண்டிவிஜுவல் டேஸ்ட் நீங்க பார்க்க முடியாது. ஸோ பஜ்ஜி போண்டா அண்ட் ஆல்சோ ஆர்கானிக் ஃபுட் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ லட்டு எல்லாம் வச்சிருக்காங்க. லட்டு தான் ஆர்கானிக்ல பண்ணி வச்சிருக்காங்க, சிறுதானியத்துல பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் உங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே மற்ற டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ பேன் கேக் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். அந்த காஃபி டீ எல்லாம் காஃபி நானே குடிச்சிட்டு நானே ஒன் ஆஃப் த கஸ்டமர் தான் நம்ம கடையில. ஸோ அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ எல்லாம் மற்ற எல்லாமே இந்த ஜூசஸ் முக்கியமாக சொல்லி ஜூசஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம கடையில சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா ட்ரை பண்ணாதான் தெரியும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ நம்ம கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.